எத்தனையோ வரதட்சணை கொடுமைகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதை கேட்டீங்கன்னா உங்க மனசே நொந்து போயிடும். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை சேர்ந்தவர் தான் விபின். இவருக்கு 2016 நிக்கி என்ற பொண்ணு கூட மேரேஜ் ஆகியிருக்கு. இவங்களுக்கு 6 வயசுல ஒரு பையனும் இருக்கான். நிக்கியோட அக்கா பேரு தான் காஞ்சன். அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பியை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. நிக்கிக்கு மேரேஜ் ஆகும்போது லட்சக்கணக்கில் வரதட்சணையை கொடுத்து தான் மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறமும் காரு புல்லட் பைக்குன்னு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுல கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நம்ம பொண்ணு சந்தோஷமா வாழும்னு நினைச்சுதான் எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. ஆனா கொடுக்க கொடுக்க இன்னும் பணம் வாங்கிட்டு வான்னு மாமியாரும் புருஷனும் சேர்ந்து அந்த பொண்ணை பாடாப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிக்கி பியூட்டி பார்லர் வச்சிருந்திருக்காங்க. அதுல வர்ற பணத்தையும் அவங்க தான் எடுத்து செலவழிச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா 21ஆம் தேதி 35 லட்சம் பணம் வாங்கிட்டு வான்னு அந்த பொண்ணோட அக்கா மகன் கண்ணு முன்னாடியே அடிச்சது மட்டும் இல்லாம தீயையும் பத்த வச்சு விட்டதுல அந்த பொண்ணு இறந்தே போயிருச்சு. அந்த பொண்ணோட புருஷனையும் மாமியாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத தண்டனையை கொடுத்தாதான் அந்த பொண்ணு அனுபவிச்ச வலி என்னன்னு இவங்களுக்கு புரியும்.